வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் ஹூ கெட்ஸ் வாட் அண்ட் வென். அதாவது அரசியல் என்பது யாருக்கு எப்போ என்ன எப்படி கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்துன்னு. கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்ண பொழுதே இதை பத்தி தான் ராகுல் காந்தி நேற்று பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறாரு. சங்கிகளுக்கு புரியுற மாதிரி சங்கிகளோட பொருள் எடுத்து சங்கிகளையே போட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒத்த வரியில சொன்னா அந்த அளவுக்கு தெரிக்க விட்டுருக்காரு பார்லிமெண்ட்ல. நிறைய விஷயங்களை நேத்து பேசுறாரு. போன வாட்டி பார்லிமெண்ட்ல நான் பேசுனதை ஃபர்ஸ்ட் மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம், டரோ மத் டராவ் மத், நீங்களும் பயப்படாதீங்க, அடுத்தவங்களையும் பயமுறுத்தாதீங்க அப்படிங்கறத நான் முன் வச்சேன். நாட்டுல இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு விதமான பயம் இருக்கு. ஏன் இந்த பயம் வருது? எதனால மக்கள் பயத்திலேயே இருக்கிறாங்க? மக்கள்னா பாஜக தலைவர் உட்பட ஏன் எல்லாருமே ஒரு விதமான அச்சத்தில் ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு விடை நம்மளுடைய புராணங்கள் இருந்தோ நம்மளுடைய இத்திஹாசங்கள் இருந்தோ கிடைச்சது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால ஹரியானால நடந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை பத்தி நான் படிச்சேன். இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல அர்ஜுனனின் மகன் அபிமன்யு வீழ்த்த முடியாத ஒரு வீரன் அப்படின்னு பெயர் எடுத்தவர். இவரை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு யோசிச்சு கௌரவர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான 6 பேர் சேர்ந்து ஒரு சக்கர வியூகம் அமைச்சு அதுல அபிமன்யுவை டேக் பண்ணாங்க. அபிமன்யுக்கு சக்கர வியூகத்துக்குள்ள போக தெரிஞ்சதே தவிர அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறது அவருக்கு தெரியல. அந்த சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டதுனால அபிமன்யு இறந்து போனார். இந்த சக்கர வியூகத்துக்கு பத்ம வியூகம் அப்படின்னு வேறொரு பெயரும் உண்டு. பத்மம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தாமரை என்று பொருள். இந்த சக்கர வியூகமுடைய அமைப்பு ஒரு தாமரை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டின் ஒரு சக்கர வியூகத்தை தான் பாஜக அமைத்திருக்கிறது. அந்த சக்கர வியூகத்தின் சின்னத்தை தான் மோடி நெஞ்சில பெருமையா குத்திட்டு திரியிறாரு அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிறாரு. எப்படி அபிமன்யு இந்த சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டு தவிச்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், இளைஞர்கள், விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாரும் இந்த சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டு இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கிறது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த 6 பேர் யாரு அப்படின்னு கேட்டா மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத், அஜித் தோவால், அம்பானி, அதானி, இந்த 6 பேரை சொல்றாரு. இந்த 6 பேரை குறிப்பிடுறதுக்கான காரணத்தை எவ்வளவு அழகா விளக்குறாரு அப்படின்னா, இவங்க 6 பேரும் 2 பிரிஞ்சு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியை வச்சு எல்லா விதத்திலயும் மக்களை வளைச்சு போட்டிருக்கிறாங்க. இந்த சக்கர யுகத்துக்குள்ள சிக்க வச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பொலிட்டிக்கல் பவர் அவங்க கையில இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் தூக்கி அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாய்கிறது. இப்படி ஒட்டு மொத்தமா பொலிட்டிக்கல் பவரை கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க கையில பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அம்பானியும் அதானியும் பினான்சியல் பவரை அவங்க கையில பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்கம் ஈக்குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நிறைய பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நாட்டில் உள்ள பெரும்பாலான சொத்து இந்த 2 பேர் கையில தான் வாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐடியாலஜிக்கல் பவர், பொலிட்டிக்கல் பவர், பினான்சியல் பவர், ஐடியாலஜிக்கல் பவர். மோகன் பாகவத் பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் செக்யூரிட்டி அட்வைசர். இவங்கெல்லாம் இந்த சித்தாந்த ரீதியான ஒரு பவரை கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை ஹிந்துத்வா அரசியல் பேசி, மதவாத அரசியல் பேசி, பிரிவினைவாத அரசியல் பேசி அதுக்குள்ள சிக்க வச்சிருக்கிறாங்க. இப்படி 3 தரப்புலயும் இந்த மாதிரி 3 வியூகங்களை வச்சு மக்களை சக்கர வியூகத்துல மாட்டி வச்சிருக்காங்க. இதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் போட்டிருக்கிற பட்ஜெட் இந்த 3 வியூகங்களையும் பலப்படுத்துற வகையில இருக்கு. ஏற்கனவே டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, டாக்ஸ்னு கொண்டு சிறு குறு தொழில்லாம் காலி பண்ணிட்டீங்க. இந்த சிறு குறு தொழில் தான் நாட்டுல முக்காவாசியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு வேலை வாய்ப்பும் அதனால காலி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இன்டர்ன்ஷிப் கொடுக்குற அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் கொடுக்குது. இவங்க சொல்லக்கூடிய இந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிறது 99% இளைஞர்களுக்கு போய் சேராது. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனையும் சுத்தமா காலி பண்ணிட்டாங்க. கல்வியில ஏகப்பட்ட முறைகேடு, ஏகப்பட்ட பேப்பர் லீக். 10 ஆண்டுகள் 70 பேப்பர் லீக்க பாக்குறோம். கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதி இந்த கடந்த 20 ஆண்டுகளில் மிக குறைவானது இந்த பட்ஜெட்ல தான்.
ஒட்டுமொத்த இந்தியா ஜிடிபில 2.5% தான் கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா 7-8% ஒதுக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் காலகட்டத்துல 5% வரை எஜுகேஷனுக்கு ஒதுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை பாதிக்கு பாதியா குறைச்சிட்டாங்க. இதெல்லாத்தையும் பேசும்பொழுது இடையில 2 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவர் அம்பானி, அதானி அப்படிங்கிற பெயர் சொன்னாலே எதிர் தரப்புல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அப்படியே கொதிச்சு இடறாங்க. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்களுக்கு தான் ரத்தம் கொதிக்கணும். அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஸ்பீக்கர் ஓம் பிர்லாக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் அப்படின்னு புரியல. அம்பானி, அதானி அப்படிங்கிற பேரை சொன்னாலே ஓம் பிர்லாக்கு மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. உடனே ராகுல் காந்தி ரொம்ப அழகா ஓம் பிர்லாவை மேனேஜ் பண்றாரு. அப்படியா ஸ்பீக்கர் சார்? அம்பானி, அதானிங்கிற பேரை சொல்லக்கூடாதா? சரி, நான் அம்பானி, அதானிங்கிற பேரை சொல்லல. A1, A2ன்னு சொல்லிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே கோவம் வந்தது பாருங்க பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜுக்கு. அப்படியே இழந்து பொங்குறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் பார்லிமெண்ட் வழி நடத்தப்படுது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ எப்பவுமே லீடர் ஆஃப் அப்போசிஷன் மீறிக்கிட்டு இருக்காரு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எப்போ அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தி அமைப்போம் அப்படின்னு சொன்ன கும்பல் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் பார்லிமெண்ட்டை நடத்துறோம் அப்படின்னு பேசுது. அம்பானி, அதானிய பத்தி பேசியே அவங்க அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு இன்னைக்கு சங்கி கூட்டம் குதிக்குது. தன்னுடைய சுயநலத்துக்காக இதே அம்பானியும் அதானியும் ட்ரக்ல வச்சு கருப்பு படத்தை ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ்க்கும் கொடுக்குறாங்கன்னு தேர்தல் பிரச்சாரத்துல வெக்கமே இல்லாம நரேந்திர மோடி பேசினாரு. அப்போ உங்க மான ரோஷம் என்ன டீ குடிக்க போச்சா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. அவர் சொல்றாரு, நாட்டில் இருக்கக்கூடிய 73% மக்கள் தலித்துகள், ஆதிவாசிகள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். ஆனா எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்ல. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டை அமைப்பதுல கூட பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கமிட்டியில 20 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மைனாரிட்டி, ஒரே ஒரு ஓபிசி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன் வழக்கமா ஹல்வா கிண்டுவாங்கல்ல, அந்த ஹல்வா கிண்டுற போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. உடனே சன்செட் டிவி அங்க இருந்து அப்படியே ஸ்பீக்கருக்கு மாறிடுது. ஸ்பீக்கருக்கு அப்படியே திடீர்னு படபடப்பாயிடுறாரு. அங்கேயும் போட்டோ எல்லாம் காமிக்காது, அங்கேயும் போஸ்டர் எல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு. உடனே ராகுல் காந்தி, ஏன் சார் இந்த போஸ்டர் காமிக்க கூடாது? லோக்சபா டிவி இந்த பக்கம் திருப்ப சொல்லுங்க, இந்த படத்தை மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 73% பேர் தலித்துகள், ஆதிவாசிகள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையே, அவங்களுக்கு நாட்டுலதான் நீங்க எந்த ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கல. அட்லீஸ்ட் பட்ஜெட் கமிட்டியாவது கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா அதனையும் கொடுக்கல. முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த 20 பேரு நிர்மலா சீதாராமன் தலைமையில ஒட்டுமொத்த நாட்டுக்கும் 142 கோடி மக்களுக்கு அல்வாவை கிண்டி கொடுக்குறீங்க அப்படின்னு பேசுறாரு. இத கேட்டோன்னு நிர்மலா சீதாராமன் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கோபம் வருது. ஆனா அந்த கோபத்தை வெளியில காட்ட முடியாது இல்லையா? அதனால ஏதோ ராகுல் சிறுபிள்ளைத்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து ரத்தமா சிரிக்கிறாங்களாம். முகத்தை மூடிக்கிட்டு சிரிக்கிறாங்க, தலையில அடிச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. உடனே அதுக்கும் வெட்டு வைக்கிறாரு ராகுல் காந்தி. எதுக்குமா சிரிக்கிறீங்க? நாட்டில் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் பத்தி பேசினா உங்களுக்கு சிரிப்பு வருதா? அப்ப அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நாட்டில் உள்ள மக்கள் மீது அக்கறையா அப்படின்னு ஒரே ஒரு போடு போட்டா இருப்பாருங்க. அந்த அம்மாவுக்கு மூஞ்சியில ஆடல. 10 வருஷமா மன் கி பாத்னு தம் மனசுல தோண்ட அபத்தத்தை எல்லாம் ஒரு பக்கம் பிரதமர் பேசிட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே இந்தியர்களின் மன் கி பாத் என்ன அப்படிங்கறத ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பிரதிபலிச்சிருக்காரு. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆனதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. இதே வீரியத்தோட இதே ஒரு மொமெண்டோ வந்து கையில எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா கூடிய சீக்கிரம் மோடியின் ஆட்சி ஆட்டம் காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ராகுல்.